தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டரில் வெப்கேம் மூலிமா நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபேன் போட்டால் சத்தம் அதிகமாக கேட்குது. ஸோ அதனால் ஃபேன் நிறுத்திட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்வெட்டிங்கும் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் அப்பப்போ ஃபேஸை வைப் பண்ணிகிட்டே இருப்பேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எதை சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய திருவண்ணாமலைக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் திருவண்ணாமலை எப்பயுமே போனதுமே இல்லை. எப்பயுமே டிவியில் பார்க்குறதோட சரி, அந்த ஜோதி வந்து டிவியில் காமிப்பாங்க. அந்த ஒரு நாள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் என்னால் போனதே கிடையாது. ஸோ இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைம் போனேன். அதுவும் ஒரு முக்கியமான நாளில் தான் நான் போனேன். அதுவும் பௌர்ணமியில் தான் நான் போனேன். ஸோ போகிற பிளானே சுத்தமாக கிடையாது. ஒரு 1 வீக் முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தாங்க வீட்டில், சரி பௌர்ணமி அன்னைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலியிலேருந்து முன்னாடியே போயிருக்காங்க. அந்த போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டு எனக்கு போகணுமா போக வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சில இடத்துக்கு போகணும் அப்படின்னா நாமளாக நினச்சாலாம் போக முடியாது. அவங்களா கூப்பிட்டா தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக முடியுன்றது வந்து என்னுடைய ஒரு எப்பயுமே நான் மனசில் நினைக்கிற ஒரு விஷயம். அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்னு நினச்சாலுமே அங்கே இருக்க சாமி நம்மளை கூப்பிட்டா தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் எப்பயுமே இருப்பேன். கரெக்டாக 23rd அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 22nd வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 23rd மார்னிங் வந்து பௌர்ணமி முடியுது. ஸோ எனக்கு வந்து டியூட்டியில் வந்து ஆஃப் கேட்டேன், ஆஃப் கொடுக்கல. பட் ஆனால் வந்து கேட்டு பார்ப்போம். ஏன்னா அன்றைக்கி ஆஃப் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி ஒரு ஈவெண்ட் ஒன்று இருந்துச்சுனால எங்களுடைய டியூட்டியில் வந்து ஆஃப் கொடுக்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலுமே நம்ம போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் வந்து சப்போஸ் ஆஃப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் என்ன பண்ணேன், போயிட்டு எங்கள் மேனேஜர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து டிமாண்ட் பண்ணாத ஆஃப், எப்போ எல்லா வீக்கும் வந்து டிமாண்ட் பண்ணாத ஆஃப் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ கேட்ட உடனே நான் பார்க்குறேன், செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சப்போஸ் நான் எப்போ கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10:45 அந்த மாதிரி டைமுக்கு நான் கேட்டேன். ஸோ எப்பயுமே எங்களுக்கு டியூட்டி லிஸ்ட்டை வந்து 11 o'clock அந்த மாதிரி டைமில் தான் போடுவாங்க. ஸோ சப்போஸ் லீவ் கொடுத்துட்டாங்கன்ற பட்சத்தில் நைட்டு கிளம்பி நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா மறுநாள் டியூட்டிக்கு வர போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். போகிறோன்னா போகிறோம், இல்லைன்னா டியூட்டிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுக்கு நான் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டா ஒரு 11:30 ஆகிடுச்சு, 11:45 ஆகிடுச்சு. அப்பயே டியூட்டி ரோஸ்டர் வரல. ஸோ அதுக்கப்புறமேட்டா டியூட்டி ரோஸ்டரில் வந்து எனக்கு லீவ் போட்டுருந்தாங்க. லீவ் போட்டோடனே வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அக்கா வந்து ரெடியாக இருக்க சொன்னேன், நம்ம 2 பேரும் இன்றைக்கி வந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம், கிரிவலம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு நானும் வந்துட்டேன். கிளம்பி போகலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தாச்சு. ஸோ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டு திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் வரும். ஸோ நான் இருக்கிற இடத்துல இருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்ரு. ஸோ நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, கிளம்பி நேரு நம்ம வண்டியில் போகலாம், போய் தான் பார்ப்போம் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேஷ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நேராக வண்டி எடுத்தோம். வண்டி எடுத்து வண்டியை தொட்டு கும்பிட்டு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும். ஏன்னா வந்து ஹோல் நைட்டு தூங்க போகிறதில்ல. 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க போகிறோம் நாம். ஸோ முன்ன பின்ன நம்ம அவ்வளோ தூரம் நடந்ததில்லை. ஸோ போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஊர் பையன் என் கூட வேலை செய்கிறான். அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு எப்படி இருக்கும், அவன் என்ன சொன்னான்னா, போய் அங்கே நில்லுங்க, அவங்களா கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்களா கூப்பிட்டு வந்து உங்களை விட்டுருவாங்க, நீங்கள் போய் நின்னா மட்டும் போகுது அப்படின்னு சொன்னான். ஸோ இருந்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ வண்டி எடுத்துகிட்டு நேராக இங்கே பாண்டிச்சேரியில் இருக்க மரக்காணம் பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். 6 லிட்டர் தான் ஸ்கூட்டியில் பிடிக்கும். அந்த 6 லிட்டர் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டி எடுக்க ஆரம்பித்தோம். சும்மா சூப்பராக போச்சு. ஜிக்மரில் போயிட்டு ஒரு டீ மட்டும் ஒன்று குடிச்சிட்டு அங்கேருந்து டைரெக்டாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கேருந்து நேராக திண்டிவனம் வரைக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சு ரோடு. ஏன்னா பைபாஸ்ன்றதுனால ரொம்ப பெருசாக டிராஃபிக்காக தெரியல. எதுவும் எந்த வண்டியுமே பின்னாடியும் வரல, முன்னாடியும் போகல. ஸோ அழகாக டேரெக்டாக போயிட்டே இருந்தோம். ஸோ அங்கேருந்து அந்த
திண்டிவனத்துலேருந்து ஒரு ஒரு சின்ன டேர்னிங் ஒன்று வந்துச்சு. அந்த டேர்னிங்லேருந்து ஒரு சின்ன பாலம் ஏறி இறங்கி அதுலேருந்து செஞ்சி ரோடு பிடிக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த செஞ்சி ரோட்டில் பிடிக்க ஆரம்பித்தது தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலி அன்றைக்கி திருவண்ணாமலையிலேருந்து எல்லோரும் ரிட்டன் வராங்க. நாங்கள் வந்து அந்த ரிட்டன் வர டைமில் நாங்கள் திரும்பி அங்கே போகிறோன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா, நான் போகிற வழியில் ஒரு வண்டி கூட போகல. எல்லாருமே காரு, பஸ்ஸு எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா 2 ரோட்லேயுமே வராங்க. ஸோ ஆப்போசிட்டில் வராங்க, ஒன் லைனில் வராமல். ஸோ நான் போகிற லைனில் ஏறி வர்றதுனால என்னால் வண்டி வந்து அவ்வளோ ஸ்பீடாகவும் ஓட்ட முடியல, கான்ஃபிடெண்ட்டாக ஓட்ட முடியல. ஏன்னா அன்டைமு. ஸோ சப்போஸ் அவங்க யாரோ ஒருத்தங்க ஃபாஸ்ட்டாக வந்துட்டாலும் என்னை வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து லைட் டிம் பண்ணி ஓட்டி ஒரு வழியாக அந்த 50 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு. ஒரு பஸ்ஸு ஒன்று வந்துச்சு, ஒரு எஸ்சிடிசி ஒரு பஸ்ஸு ஒன்று வந்துச்சு. அந்த பஸ்ஸு பின்னாடியே போயிட்டு கரெக்டாக போய் திருவண்ணாமலையை ஒரு 3 மணிக்கிட்ட ரீச் ஆனோம். இங்கே ஒரு 12-15க்கு நாங்கள் வண்டி எடுத்தோம். ஸோ அங்கே போய் ரீச் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ வண்டியை கோயில்கிட்ட வரைக்கும் போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். ஸோ எனக்கு நடந்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான் ஆரம்பித்தேன். ஸோ நடக்க ஆரம்பிக்கும் போதே கூட்டம் அலமோத ஆரம்பிச்சது. அந்த கோயில்கிட்ட போகும்போது ஒரு சின்ன ஒரு டிவைனான ஒரு எனக்குள்ள ஒரு ஃபீல். முன்ன பின்ன அந்த இடத்துக்கு போனதில்லை. பட் இருந்தாலும் அந்த ராஜகோபுரத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour கிட்டே இருக்கும். நான் அது வரைக்குமே என்ன நினச்சேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அது வரைக்குமே எனக்கு தெரியாது நாங்கள் இன்னும் வந்து அந்த கிரிவல பாதைக்கே இன்னும் போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ தூரம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது வந்து அந்த மேப் கிட்ட போய் நின்னதுக்கப்புறமேட்டு தான் சொன்னாங்க, இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆகிடுச்சு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறதுக்கே. அதுக்குள்ளவே எனக்கு லைட்டாக காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா நான் காலைல 11 o'clock டியூட்டிக்கு போயிட்டு திரும்பி 12 o'clock வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமேட்டா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு வந்து போய் நிற்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-4:30க்கெலாம் இருக்கும். சரியான கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டா ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டா நடக்க ஆரம்பித்தோம். ஒரு 10-15 minutes தான் ஃப்ரீயாக போச்சு. நடந்து போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமேட்டா மக்கள் வந்து ரொம்ப சூழ்ந்துட்டாங்க. ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட இடம் இல்லை. அப்படியே முன்னாடி சுற்றி பார்த்தா ஃபுல்லாக தலை, பின்னாடி பார்த்தாலும் ஃபுல்லாக தலை. ஸோ இது நடுவில் வந்து நம்ம வந்து அப்படியே மூவ் ஆகுது, ஸ்டாப் ஆகுது. ஒரு டேர்னிங்கில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, டேர்னிங்கில் வந்து நிறைய பேர் தொலைஞ்சிடுறாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இந்த போலீஸ்கிட்ட வந்து ஏறி நின்றுட்டு யாரோ வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி போகிறதுனால. ஸோ அந்த டேர்னிங் வளையும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, கூட்டம் வந்து ரொம்ப நெரிசல் ஆகிடுச்சு. அப்படியே பொறுமையாக நின்று அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட நாங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமேட்டா அந்த இதை கிராஸ் பண்ணோடனே கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை தெரு, நிறைய ஜனங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, யாருமே செருப்பு போடாமல் நடக்கிறாங்க. என்னால் செருப்பு போடாமலாம் நடக்க முடியாது. ஏன்னா அந்த தார் ரோட்டுக்கு நம்ம 14 கிலோமீட்டர் நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கால் வந்து பொத்துரும். ஒரு மாதிரி அந்த தோல்லாம் வந்து காயமாகி கொப்பளம் போட்டுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறுநாள் உடனே அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் உடனே டியூட்டிக்கு போகணுன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஷூ போட்டு போகலான்றதுனால தான் இருந்தேன். ஸோ கோயிலுக்கு போகிறோம், ஷூலாம் போட்டு போகக்கூடாது. அட்லீஸ்ட் செருப்புனா யாருக்கும் தெரியாது, நமக்கும் ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும்போது தான் நான் செருப்பு போட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறமேட்டா போகிறோம் போயிட்டே இருக்குது. ஒரு டேர்னிங், இன்னொரு டேர்னிங் வந்துச்சு. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 14 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் நாங்கள் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அந்த 4 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போதே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஹோல் டே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் நடந்தோடனே இந்த கால் 2 மூட்டுமே நல்லா வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டா என்னாச்சுன்னா, பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம். நடந்துகிட்டே இருக்கும். நிறைய சிவன் பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சங்கு எடுத்துகிட்டு ஊதிக்கிட்டே ஒவ்வொரு கோயிலையும் ஊதிக்கிட்டே போனாங்க. இதில் என்ன ஃபேக்டான ஒரு விஷயம்னா, திருவண்ணாமலை சுற்றி ஒரு 10 அடிக்கு ஒரு கோயில். ஒவ்வொரு டேர்னிங்லுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கோயில் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் அந்த மலை இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து நிறையா வீடுங்க தான் இருக்குது. வீடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்.
எண்ணியே பார்க்க முடியாது. அவ்வளோ கோயில் இருக்குது, அவ்வளோ பக்தர்கள் வராங்க. இதில் எங்கே ரெஸ்ட் ரூம் போவாங்க, எங்கே இது பண்ணுவாங்க என்ன தெரியல. ஆனால் வந்து போய்கிட்டே இருக்கும். நாங்கள் 3:15 கிட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க நடக்க ஆரம்பித்து. ஒரு 5 மணிக்கெலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு இடத்துல உட்காந்த உடனே அதுக்கப்புறமேட்டா இந்த கூட்டத்திலே ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது. என்னென்னா, ஒரு வயசானவர் ஒருத்தர், அவர் வந்து விபூதி கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார் எல்லாருக்கும். சரி, விபூதி தானே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, விபூதி வாங்கிட்டு கையில் பார்த்தா ரவுண்டாக என்னமோ இருந்துச்சு. ரவுண்டாக என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவர் அந்த விபூதியோடு சேர்த்து அந்த ருத்ராட்ச கொட்டையும் கொடுத்துட்டு போகிறார் போல இருக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி நானும் போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன். நான் செருப்பு போட்டிருந்தனால எனக்கு கொடுக்கல அவர். நான் சொன்னேன், நான் செருப்பு கேட்டேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டவுடனே அப்புறம் என்னை பார்த்துட்டு எனக்கும் ஒன்று கொடுத்தாரு. அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த விபூதி எடுத்து நெத்தியில் அடிச்சுட்டு மாட்டம் நடக்க ஆரம்பித்தேன். ஒரு இடத்துல வாட்டர் மெலன் வாங்கி குடித்தேன், ஒரு சோடா ஒன்று வாங்கி குடித்தேன், மட்டமான சோடா. அந்த 25 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லை. அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பொரி வாங்கி சாப்பிட்டேன். அப்படியே உடம்பு டீஹைட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல லெமன் ஜூஸ் வாங்கி குடித்தேன், அப்புறம் லெமன் சோடா வாங்கி குடித்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். நடக்க ஒரு 6-7 மணிலாம் ஆயிடுச்சு. அந்த எதிர்வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, நடக்கவே முடியல. மறுபடியும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக நடக்கும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்தோம் அப்படின்னா எவ்வளோ பேர் நம்மளை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு மேலே உட்காந்தா இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்புறம் நடக்க இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிங்கம் இருந்துச்சு. அந்த லிங்கம்லாம் கிராஸ் பண்ணிக்கிற எந்த கோயிலுக்குமே உள்ளே போக முடியலன்னா அதுக்கு மேலே ரொம்ப டயர்டாகிடுச்சு. தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நடந்துகிட்டே இருந்தோம். மணி ஒரு 8 மணி ஆச்சு. ஒரு வழியாக அந்த கிராஸ் பண்ணிட்டோம். கடைசி அந்த எண்டுக்கு வந்துட்டோம். அந்த எண்டுக்கு வரும்போது ஒரு வழியாக முடிச்சிட்டோம் 14 கிலோமீட்ரு அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 6-6:30 மேலே தான் எங்களுக்கு அந்த மலை தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்கு புரியுது, நம்ம வந்து ஒரு மலையை தான் சுற்றி வந்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் எனக்கு இருட்டில் தெரியல, மலையும் தெரியல, ஒன்றும் தெரியல. கடைசியாக வந்து அந்த மலை எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம், அந்த ரோடு பூரா கற்பூரம் ஏற்றி கொளுத்திட்டு அவங்க விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறமா போனாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த எண்டிங் பாயிண்ட்லேருந்து திரும்பி நாங்கள் வண்டி விட்டுருக்க இடத்துக்கு போகிறதுக்கே அது ஒரு 4 கிலோமீட்டர் வரும் போல இருக்குது. ப்ளஸ் இந்த 14 கிலோமீட்ரு ப்ளஸ் இந்த ஒரு 4 கிலோமீட்டர், அதாவது அந்த எண்டிங் பாயிண்ட்லேருந்து திரும்பி அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருந்துச்சு. அது ரொம்ப டாஸ்காக இருந்தது. ஏன்னா கிரிவலத்தை சுற்றி முடிச்சாச்சு, ஆனால் திரும்பி அந்த வண்டி எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக அந்த இடத்துக்கும் போயிட்டு அதுக்கப்புறமேட்டா மணி ஒரு 9 ஆயிடுச்சு வண்டி எடுக்கிறதுக்கு. திரும்பி வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி வர்றதுக்குள்ளே சரியான வெயில். இந்த மாதிரி ஒரு டியூட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் இந்த கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா அங்கேயே ஸ்டே பண்ணி தூங்கிட்டு அதுக்கப்புறமேட்டா கிளம்பி வாங்க. அப்படி இல்லைன்னா வண்டி ஓட்டிகிட்டு வராதிங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு ஒன்று பஸ்ஸில் வாங்க, இல்லைன்னா போகும்போதே வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டா வண்டியில் வாங்க. ஏன்னா நான் திரும்பி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 தடவையாவது நான் வந்து வண்டியை நிறுத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு மூஞ்ச கழுவிட்டு, ஏன்னா அவ்வளோ டயர்டு. கொஞ்சம் தூரம் வேகமாக ஓட்டிகிட்டு வந்தாலே அந்த காற்று பட்டோடனே நமக்கே அந்த ஃபீல் வருது, அந்த தூக்கம் வருது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நானே வந்து நல்லா ஹைட்ரேட் ஆகிட்டு டிஹைட்ரேட் ஆகக்கூடாது, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக ஓட்டிகிட்டு வந்தேன். 40லேயே ஓட்டிகிட்டே வந்து சரியான வெயிலில் மாட்டிட்டேன். ஏன்னா அன்றைக்கி சித்திரை மாதம் வேறு, நல்ல வெயில் வேறு. காலையிலே ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. நான் வீட்டுக்கு வரதுக்கு மணி 1 ஆயிடுச்சு. ரொம்ப பொறுமையாக இருந்தேன், தூங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த திருவண்ணாமலையோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா தான், நம்மளால் முடியாத எதுவுமே கிடையாது. நம்ம போகணும், ஒரு இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள். 20 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் மேலே வந்து நான் நின்றுட்டே இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் மேலே வண்டி ஓட்டியிருக்கேன். இந்த விஷயம் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் மேலே நான் வச்சுருந்த ஒரு அன்பும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தெய்வீக, அது நல்லா இருந்துச்சு. போயிட்டு வரணும் அப்படின்ற போகணுன்னு முடிவு பண்ணேன், போயிட்டு வந்தாச்சு.
ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ஏன்னா என் கூட என் அக்காவும் இருந்தாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் அவங்க கூடயே போயிட்டு அவங்களையும் கூப்பிட்டு வந்து பத்திரமா இட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு தடவை கேட்டுக்கோங்க எந்த இடத்துல ஏறணும், எந்த இடத்துல இறங்கணும். ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஷேர் ஆட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் ஷேர் அவுட்டாக இருக்கும். அவ்வளோ ஷேர் அவுட்டாக இருக்குது. அதை கிராஸ் பண்ணி உள்ளே போய் இது பண்ணதில் எல்லாமே விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஷேர் ஆட்டோவில் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போகிறது 30 ரூபா 40 ரூபா கேட்குறாங்க. பெட்ரு நீங்கள் 2 வீலரில் போகிறது பெட்ரு, காரில் போகிறதும் பெட்ரு. பட் ஆனால் இருந்தாலுமே கிட்ட போக முடியாது. கோயில் கிட்ட வரைக்கும் நாங்கள் 2 வீலர் இருந்ததுனால 2 வீலரில் ரொம்ப ரொம்ப கிட்ட போயிட்டு வண்டியை விட்டுட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ப்ரீ பிளான்டாக அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு வர மாரி பாருங்கள். ஏன்னா நைட்டில் நடந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைட்டில் நடந்தாலுமே வந்து நீங்கள் வந்து தூங்கணும். காலையில் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வர பாருங்கள் 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா வந்து தூங்காததுனால ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது நான் வண்டி ஓட்டிட்டு வந்து. பட் ஆனால் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாதுன்றதுனால சாப்பிட்டு ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி எது எது கிடைக்குதோ கரும்பு ஜூஸு, நுங்கு, மாங்காய் அது இதுன்னு சாப்பிட்டு என்ன நானே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக ஓட்டிகிட்டு வந்தேன். கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்தாலுமே நின்று ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, தூக்கம் கலையுது அப்படின்னா தான் நான் மறுபடியும் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். இல்லைனா வண்டி ஓட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன். பொறுமையாக நின்று வேண்டாம் ஒரு 1 ஹவர் எங்கேயா மரத்துக்கடியில் கூட படுத்து தூங்கிட்டு தான் வர மாதிரி ஐடியாவில் தான் நான் இருந்தேன். பட் ஆனால் இந்த கிரிவல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப அன்பிலீவபிளான ஒரு திங்ஸ்லாம் நடந்துச்சு எனக்கு அங்கே. அது நீங்கள் அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். உங்களோட திருவண்ணாமலை எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.